Example 3.3. Solve the following system of linear equations in 3 variables. 3x minus 2y plus z equal to 2. 2x plus 3y minus z equal to 5. x plus y plus z equal to 6. இப்போ இந்த எக்ஸாம்பிளில் என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 ஈக்குவேஷன் கொடுத்து இதை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 3 ஈக்குவேஷனுக்கும் நம்ம 1 2 3ன்னு நம்பர் கொடுத்துக்கலாம். இப்போ 3x minus 2y plus z இது ஈக்குவேஷன் 1ன்னு கொடுத்துக்கலாம். 2x plus 3y minus z இதை ஈக்குவேஷன் 2ன்னு கொடுத்துக்கலாம். x plus y plus z equal to 6 இதை ஈக்குவேஷன் 3ன்னு கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனாக தான் சால்வ் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் நம்ம எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 1 3x மைனஸ் 2y ப்ளஸ் z ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் 1. 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 5. இது ஈக்குவேஷன் 2. இப்போ ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணோன்னா ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் வந்து சேமாக இருக்கணும். இப்போ இதில் வந்து இசட்டுக்கு சேமாக இருக்குது. அதனால் இதை டைரெக்டாக நம்ம சால்வ் பண்ணிடலாம். அடுத்து சால்வ் பண்ணும்போது நம்ம ஆட் பண்ணணுமா சப்ஸ்ட்ராக்ட் பண்ணணுமான்னு பார்க்கணும். இதில் இசட்டோட இசட்டுக்கு வந்து ப்ளஸ்ஸு இங்கே மைனஸ் இருக்குது. அதனால் வந்து ஈக்குவேஷன் 1ஐ 2ஐ நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணும்போது இதுவும் கேன்சல் ஆகும். 3x ப்ளஸ் 2x 5x ஆகும். இங்கே மைனஸ் 2y இங்கே ப்ளஸ் y அப்போ வந்து ப்ளஸ் y ஈக்குவல் டு 7. இதை வந்து நம்ம ஈக்குவேஷன் 4ன்னு வச்சுக்கலாம். அடுத்து இப்போ வந்து இது வந்து சால்விங் 1 and 2. இப்போ ஈக்குவேஷன் 2 3 எடுத்து சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சால்விங் 2 and 3. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன 2x ப்ளஸ் 3y மைனஸ் z ஈக்குவல் டு 5. இது ரெண்டாவது ஈக்குவேஷனு. எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் z ஈக்குவல் டு 6. இதுதான் மூணாவது ஈக்குவேஷன். இப்போ இதை சால்வ் பண்ணும்போது ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா ஏதாவது ஒரு வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்கான்னு செக் பண்ணணும். இதில் இசட்டுக்கு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா சைன் என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ இதில் மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது. அப்போ வந்து நம்ம ஈக்குவேஷன் 2ஐயும் 3ஐயும் ஆட் பண்ணிடலாம். 3 ஆட் பண்ணும்போது மைனஸ் z ப்ளஸ் z கேன்சல் ஆகும். இங்கே 2x ப்ளஸ் x 3x 3y ப்ளஸ் y 4y ஈக்குவல் டு 11. இது ஈக்குவேஷன் 5ன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கண்டுபிடிச்ச ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணலாம். 5x ப்ளஸ் y ஈக்குவல் டு 7. இது ஃபோர்த் ஈக்குவேஷன்னா. நெக்ஸ்ட்டு 3x ப்ளஸ் 4y ஈக்குவல் டு 11. இப்போ இது ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ சால்வ் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், எந்த வேரியபிளுக்கு கோஎஃபிஷியன்ட் சேமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதுவுமே சேமாக இல்லை. அப்போ வந்து கோஎஃபிஷியன்ட் சேமாக இருந்தால் தான் நமக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷனை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ரெண்டு ஈக்குவேஷனுக்கும் சமமான வேரியபிள் கிடைக்கும். இப்போ ஃபோர்த் ஈக்குவேஷன் இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் 4 into 5 20x plus 4 into y 4y equal to 28. ஃபிஃப்த் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சும் இல்லை. அதனால் டைரெக்டாக அதை எழுதிக்கலாம். இப்போ
இப்போ இது ரெண்டுக்கும் வேரியபிள் சேம் ஆகிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இப்போ நம்ம ஆட் பண்ணணுமா சப்ட்ராக்ட் பண்ணணுமான்னு செக் பண்ணணும். இப்போ இந்த ரெண்டு வேரியபிளுக்கும் சேம் சிம்பிள் தான் இருக்குது. அதனால் ஈக்குவேஷன் 4லேருந்து 5 நம்ம சப்ட்ராக்ட் பண்ணால் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சப்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு சைனை மாற்றணும். ரெண்டாவது ஈக்குவேஷனுக்கு இங்கே +3x இருக்குது, -3x -4y -11 சேஞ்ச் ஆகும். இப்போ சப்ட்ராக்ட் பண்ணலாமா. 20x -3x 17x, இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஈக்குவல் டு 17. நமக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 17 / 17 கிடைக்கும். இதை சால்வ் பண்ணால் எக்ஸ் ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். therefore x ஈக்குவல் டு 1. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா. இப்போ இந்த கண்டுபிடிச்ச எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் 4 and 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஏன் 4 and 5ல் சப்ஸ்டியூட் பண்ணலான்னா, நம்ம ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு ஒரு வேல்யூ மட்டும்தான் தெரியாமல் இருக்கணும். இப்போ 1 2 3ல் இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு 2 வேல்யூ தெரியாது. அதனால் 4 and 5ல் சப்ஸ்டியூட் பண்ணால் ஒரு வேல்யூ தெரியும். அதனால் இன்னொரு வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம ஈக்குவேஷன் 4ல் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். சப்ஸ்டியூட்டிங் x ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் 4. ஈக்குவேஷன் 4 என்ன, 5x + y = 7. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 5 × 1 + y = 7. 5 × 1 5 + y = 7. y = என்ன, 7 - 5. நமக்கு yயோட ஆன்சர் கிடச்சிருச்சு. y = 2. இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும், ஒய்யோட வேல்யூ தெரியும். இப்போ இந்த ரெண்டையும் ஈக்குவேஷன் 1 2 3 இது 3ல் எதுலையாவது ஒன்றில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்ம இசட்டோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ சப்ஸ்டியூட்டிங் x = 1 and y = 2 in ஈக்குவேஷன் 3. ஈக்குவேஷன் 3ல் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுதான் ஈஸியான ஈக்குவேஷன். x + y + z = 6. எக்ஸுக்கு வேல்யூ 1, ஒய்க்கு வேல்யூ 2, z தான் கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் z = 6. 1 + 2 3 + z = 6. இங்கே ப்ளஸில் இருக்கிறது அந்த சைடு கொண்டு போகும்போது மைனஸ் ஆகும். 6 - 3. therefore z = 3. therefore ஆன்சர் எடுத்து எழுத வேண்டியதான். therefore x = 1, y = 2, z = 3. அவ்வளோதான் ஆன்சர்.